ஹாய், காலையில் முதல் வேலையாக புக் படிக்கிறதுக்கு வந்துட்டேன். மெடிடேஷனை முடிச்சிட்டு ஒரு பனானாவோட புக்கையும் படித்து முடித்தாச்சு. இதுதான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட். சிம்பிளாக தான் இருந்தது. அதுக்கு பிறகு லஞ்ச் இப்படி தான் இருந்தது. அதுக்கு பிறகு நான் 5000 ஸ்டெப்ஸ் நடந்தேன் நான். அந்த நடந்த கதையை சொல்கிறேன். ஏன்னா லஞ்சும் ஸ்நாக்ஸும் சாப்பிட்டுட்டு, ஸ்நாக்ஸுக்கு இப்படித்தான் வாழைப்பழம், பேரிச்சம்பழம், பிறகு அந்த காலையில் சாப்பிட்ட அதே பிஸ்கட். இது உப்பு பிஸ்கட். இதில் சீனி இல்லை. அதுக்கப்புறம் நான் லெமன் கொஞ்சம் கரைச்சி எடுத்துட்டேன். எதுக்குமே சீனி உப்பு போடாமல் தான் நான் செய்தேன். நான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நடக்க போயிட்டேன். 5000 ஸ்டெப்ஸ் தான் நம்மளோட டார்கெட்ன்றபடியால் நான் இன்றைக்கு 8 வாக் செய்தேன். நான் 30 மினிட் 8 வாக் செய்துட்டு அதுக்கு பிறகு நேச்சுரலாக ஒரு நேச்சர் வாக் மாதிரி போனேன். நான் அது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் இருக்கும். ரெண்டும் செய்து முடிக்கவே எனக்கு கணக்காக ஒரு 5000 ஸ்டெப்ஸ் வந்தது. இப்படி தான் இன்றைய வாக்கிங் இருந்தது. அதுக்கு பிறகு நீங்கள் இந்த கிளிப்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ் எல்லாம் பார்த்தேன். நான் அப்போ எல்லாத்தையுமே இதில் அட்டாச் பண்ணியிருக்கிறேன். நான் இதில் ஒரு முக்கியமான அப்டேட் சொல்லணும் அப்படின்னா, நாங்கள் 5 days சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிட்டோம். என்னோடய டார்கெட் மண்டே டு சாட்டர்டே இந்த நாள் முழுக்க எங்களுக்கு தேவையான டாஸ்கை கம்ப்ளீட் பண்ணணும். சாட்டர்டே டாஸ்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எனக்கு டியூஷன் இருக்காது. டியூஷன் மற்ற நாளில் இருக்கும். இப்போ அந்த நாள் அந்த நேரம் முழுக்க, அந்த டியூஷனுக்கான நேரம் முழுக்க ரிவ்யூ அண்ட் ரிஃப்ளெக்ஷனை பார்த்துக்கொள்ளலாம் என்று நான் முடிவு பண்ணியிருக்கிறேன். ஏன்னா நான் புக்கில் ரீட் பண்ண கரண்ட் விஷயம் என்னதான் நாங்கள் ஒரு ஹேபிட்டை தொடர்ந்து செய்தாலுமே அதில் ஒரு தீமை இருக்குமாம். என்னென்னா நாங்கள் ஃபீட்பேக் எல்லாம் பார்க்க மாட்டோமாம். ஆல்ரெடி எங்களுக்கு இப்போ ஹேபிட்ஸ் எல்லாம் இருக்குது தானே, அப்போ நாங்கள் நல்லா ஃபாலோ பண்ணுறது தானே என்று சொல்லிட்டு அந்த ஹேபிட்ஸை நாங்கள் அப்படியே பிளைண்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருப்போம். பட் அது எங்களோட வளர்ச்சிக்கு உதவாது. என்னதான் நாங்கள் 5000 ஸ்டெப்ஸ் எடுத்துக்கொள்ளுங்களேன் எக்ஸாம்பிளாக 5000 ஸ்டெப்ஸ் நடக்கணும்னு சொன்னால் டெய்லி நடந்துகிட்டே போகிறதுல ஒரு மட்டான ஒரு பலன் இருக்கும். பட் அதிலிருந்து நாங்கள் இன்க்ரீஸ் ஆகணும் வேண்டாம். நாங்கள் நடக்கிற நேரம் என்ன நடக்குது, ஆல்ரெடி ஏதாவது ரிசல்ட்ஸ் வந்திருக்கா, நாங்கள் இதை ஒழுங்காக செய்கிறோமான்னு சொல்லி ஒரு ரிவ்யூ கொடுத்து அதில் இருந்து அப்டேட் ஆகி போகிற நேரம் தான் எங்களோட அந்த ஹேபிட்ஸ் எங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக மாறும். மேபி அந்த 5000 ஸ்டெப்ஸ் செய்யக்குள்ள எங்களுக்கு ஏதாவது ஒரு ரிசல்ட்ஸ் இல்லாமல் இருக்கலாம், இல்லை நாங்கள் ரோங்காக செய்யலாம். அதை நாங்கள் ரிவ்யூ பண்ணாமல் ஜஸ்ட் நடந்துகிட்டே இருந்தோம் அப்படின்ட்டு சொன்னால் அதில் இருந்து எங்களுக்கு மேக்சிமமான பெனிஃபிட் கிடைக்காது. இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொன்னேன். இதே மாதிரி நீங்கள் எந்த பழக்கத்தை எடுத்தாலுமே நீங்கள் அதை யோசிச்சு கொள்ளலாம். அதுக்கும் இது பொருந்தும். அதைத்தான் இந்த புக்கில் சொல்லியிருந்தாங்க. எப்படி எங்களுக்கு தேவையான ஒரு ஹேபிட்டை நாங்கள் எடுக்கணுமோ அதே மாதிரி அந்த ஹேபிட்டை நாங்கள் ஃபாலோ பண்ணுற நேரம் ஒரு கட்டத்துக்கு மேலே அது எந்த அளவுக்கு நாங்கள் எக்ஸ்பர்ட் ஆகலாம், எப்படியெல்லாம் அதை அப்டேட் பண்ணலாம்ன்றத நாங்கள் ரிவ்யூ பண்ணி ஃபாலோ பண்ணுறது முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். அதுதான் இன்றைய நாளோட எங்களோட புக் ரீடிங்கில் நான் பார்த்தது. அது உங்களோட ஷேர் பண்ணிட்டேன். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நான் நிறைய அந்த சப்டைட்டில்ஸோ இல்லை எதுவுமே போடாமல் ட்ரோவாக அந்த இருக்கிற எல்லா விஷயங்களையுமே சொல்லிட்டு உங்களுக்கு அதில் நான் ரெக்கார்ட் பண்ணதெல்லாம் காட்டியிருக்கிறேன். இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, அன்எக்ஸ்பெக்டடாக எனக்கு ஒரு ட்ராவலிங் போகிறதுக்கான ஒரு ஷெட்யூல் வந்துட்டுது. இது நியூ ஒர்க் அப்படின்றபடியால் கட்டாயம் நாங்கள் அந்த ட்ரைனிங்குக்கு போயே ஆகணும். அது கொலம்போவில் நடக்குது. ஸ்ரீலங்காவோட ஒரு சிட்டின்னு சொல்லலாம். அப்போ அங்கே போகிறது அப்படின்ட்டு சொன்னால் எங்களோட ஊரில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 8 மணித்தியாலம் பயணம் பண்ணி தான் போகணும். இப்போ இலங்கையில் தலைநகரம் தான் கொலம்போ. உங்களுக்கு விளங்குமென்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பிஸி சிட்டி. அங்கே தான் பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாமே கண்டக்ட் பண்ணுவாங்க. நானும் இப்போ அங்கே போக வேண்டியிருக்கிறபடியால் இன்றைக்கு நிறைய விஷயங்களை நான் ரீஷெடியூல் பண்ணி செய்து கொண்டிருந்தேன். நான் அதால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் இப்படி. நாளைக்கு வீடியோ உங்களுக்கு ஒரு ஷார்ட் வீடியோ தான் வரும். நான் அதையும் இன்றைக்கி எப்படியும் ப்ரிப்பேர் பண்ணிடுவேன். பட் நாளைக்கு பிறகு நான் போனதுக்கு பிறகு அங்கே இருந்து என்னால் வாய்ஸ் நோட் போட முடியாட்டியும் உங்களுக்கு அஸ் அ பிக்சர்ஸாக உங்களுக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லி நான் ஒரு இதாக போடுவேன். அது கட்டாயம் செய்வேன். இன்னொன்று என்னென்னா, சண்டே நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ண இல்லை. பிகாஸ் சண்டே ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்ட். நாங்கள் என்னதான்
ஒர்க் இருந்தாலும் சரி, என்ன செய்தாலும் சரி, எல்லாத்தையுமே திங்கள்ல இருந்து சனி வரைக்கும் செய்து முடிச்சிடணும். ஞாயிற்றுக்கிழமை ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கான ரெஸ்ட் டே அப்படின்னு என்னோட பிரெயினில் நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். அதுதான் எனக்கு இப்போ ஃபுல்லாக டிசிப்ளினாக இருக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷன் அண்ட் இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. ஏன்னா இதுக்கு முதல் எப்போ ரெஸ்ட் எடுக்கிறது, எவ்வளோ நேரம் ரெஸ்ட் எடுக்கிறது, எதை ஃபஸ்ட்டு செய்கிறது என்ற ஒரு குழப்பம் இருந்தபடியால் நான் ஒரு ஒழுங்கு இல்லாமல் என்னுடைய டயட்டையோ டிசிப்ளினையோ விட்டுட்டு இருந்தேன். பட் இப்போ அதுக்கு ஒரு ஷெட்யூல் போட்டபடியால் இந்த நாள் வார வரைக்குமே என்ன நடந்தாலும் நான் எந்த ஷார்ட்ஸும் பார்க்குறதில்ல, எந்த விஷயங்களும் பார்க்குறதில்ல. ஒன்லி செல்ஃப் ஹெல்ப் பண்ணக்கூடிய, இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய வீடியோஸ், ப்ராட்காஸ்ட் அந்த மாதிரி விஷயங்களை பார்க்குறது, அந்த மாதிரி மீல் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்றது, இதுதானே தவிர எந்த விஷயத்தையும் நான் செய்யலை. சண்டே தான் நான் இது எல்லாத்தையுமே செய்ய போகிறேன். ஸோ அதால் சண்டே இந்த வீடியோவும் எடுக்கலை. அதை தாண்டி அடுத்த திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி முழுசாக எனக்கு அந்த பயணம் போகிற விஷயம் இருக்கிறது, என் ட்ரைனிங் இருக்கிறபடியால் அந்த வீடியோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தான் வரும். மோர் ஆஃப் த வீடியோ உங்களுக்கு எது நெசசரியோ அதுக்காக மட்டும்தான் நான் அப்டேட் பண்ணுறேன். மற்றது எல்லாம் தேவையில்லை அப்படின்றத ஷார்ட்டாக நான் பிக்சர்ஸில் காட்டிடுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ தண்ணி குடித்தேன், எவ்வளோ வாக் பண்ணேன், இதெல்லாம் உங்களுக்கு நான் காட்டிடுவேன். பட் எண்ட் ஆஃப் த டே இது எல்லாத்தையும் வச்சு சம்மரியாக எவ்வளோ எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்கு அப்படின்ட்டு கட்டாயமாக அப்டேட் பண்ணுறேன். பிகாஸ் இந்த சேலஞ்ச் ரொம்பவும் சிறப்பாக போயிட்டு இருக்கு. அப்படியே 30 days நாங்கள் முடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது ஒரு பெரிய ஒரு இம்பேக்டாக இருக்கும். அண்ட் எனக்கும் உங்களுக்கு சொல்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும், ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கும். அதை கட்டி நான் ஷேர் பண்ணுறேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.